உங்க வீட்ல செய்யற இந்த இட்லி, தோசை, பொங்கல நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி போட்டு வித்தீங்கன்னா செம்மையா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஏன்னா இது எந்த ரெஸ்டாரண்ட்டுமே இதுவரைக்கும் ட்ரை பண்ணது இல்ல. ஃப்ரேமிங் எஃபெக்ட். அப்படின்னா சேம் ப்ராடக்ட் பிளஸ் டிஃபரண்ட் வைப் விச் இஸ் ஈக்குவல் டு டிஃபரண்ட் டெசிஷன். யூசுவலா ரெஸ்டாரண்டோட மெனுவை பாத்தீங்கன்னா தோசை ₹60, இட்லி ₹30, பொங்கல் ₹50 வச்சிருப்பாங்க. இது நார்மல். சோ பிசினஸும் நார்மலா தான் நடக்கும். சோ இன்ஸ்டெட் அந்த மெனுல ரிலேஷன்ஷிப்பை மிக்ஸ் பண்ணி ஒரு தோசையை சிங்கிள்ஸ் ரோஸ்ட்னு, அப்புறம் 2 தோசை பிளஸ் ஒரு காஃபியை பெஸ்டி பிரேக்ஃபாஸ்ட் காம்போனும், அப்புறம் உங்க ஃப்ரெண்டுக்கு உரைக்கிற மாதிரி ஒரு பொடி தோசை ஒரு வடையும் பிரேக்கப் மீல்னு, அப்புறம் முக்கியமா லவ்வர்ஸ்க்கு லவ் பைட் எடிஷன் தனியா போட்டு கப்புள் கோல்ஸ் காம்போ, கீ தோசை, டேட் தோசைன்னு, சக்கரை பொங்கல், ஹனிமூன் பொங்கல்னு வித்தீங்கன்னா சேல்ஸ் பிச்சுக்கும். ஏன்னா உங்க ப்ராடக்ட்ஸை இப்படி நீங்க ஃப்ரேம் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் அந்த ப்ராடக்ட்டை தாண்டி அந்த ப்ராடக்ட் கொடுக்குற வைபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவர்ஸ் கூட்டு வருவாங்க. இதுல போனஸ் என்னன்னா இப்படி நீங்க ஃப்ரேம் பண்ணும்போது ஒன்னு இல்ல 2-3 ப்ராடக்ட்டை ஒட்டுக்கா வித்தரலாம். ஸோ கைஸ் இது என்னோட ஐடியாவை நான் சொல்லிட்டேன். இதே உங்ககிட்ட இட்லி, தோசை, பொங்கல் கிடைச்சா எப்படி எல்லாம் ஃப்ரேம் பண்ணி விப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.